தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பகல்காமில் அப்பாவி மக்கள் 26 பேரை சுட்டுக் கொன்ற பயங்கரவாதிகளை வேட்டையாட பாகிஸ்தானுக்குள் புகுந்து இந்தியா குண்டு வீசியது. பயங்கரவாதிகளின் 9 முகாம்களை துல்லியமாக தாக்கி அழித்தது. ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பயங்கரவாதிகளை அடித்ததால் போருக்கு வந்த பாகிஸ்தானையும் 4 நாளில் இந்தியா வீழ்த்தியது. பகல்காம் தாக்குதல், ஆபரேஷன் சிந்தூர், 4 நாள் போர் பற்றி விளக்கம் அளிக்கவும், பயங்கரவாதிகளை வளர்க்கவும், பாகிஸ்தானின் முகத்திரையை கிழிக்கவும் அனைத்து கட்சி எம்பிக்கள் அடங்கிய 7 குழுக்களை 33 நாடுகளுக்கு மத்திய அரசு அனுப்பி வைத்தது. காங்கிரஸ் எம்பி சசி தரூர் தலைமையிலான அனைத்து கட்சி குழு பனாமா, கயானா நாடுகளை தொடர்ந்து கொலம்பியாவுக்கு சென்றது. ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பயங்கரவாதிகள் முகாம்களை இந்தியா தாக்கி அழித்தபோது 100 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டனர். இந்த தாக்குதல் நடந்ததும் பாகிஸ்தானுக்காக கொலம்பியா இரங்கல் தெரிவித்து இருந்தது. கொலம்பியாவில் இறங்கியதும் இது பற்றி சசி தரூர் பகிரங்கமாக பேசினார். பாகிஸ்தானில் கொல்லப்பட்டவர்கள் எல்லோரும் பயங்கரவாதிகள். அவர்கள்தான் காஷ்மீரில் அப்பாவி மக்களை கொன்றது. பயங்கரவாதிகளையும் அவர்களுக்கு எதிராக போராடுபவர்களையும் ஒரே தட்டில் வைத்து பார்ப்பது அழகல்ல. கொலம்பியாவின் இரங்கல் அறிக்கை கவலையை தந்தது என்று கூறினார். அதன் பிறகு கொலம்பியா அதிகாரிகள் குழுவினருடன் நம் அனைத்து கட்சி குழுவினர் பேசினர். பகல்காம் அட்டாக் மற்றும் அதன் பிறகு என்னவெல்லாம் நடந்தது என்பதை எடுத்து கூறினர். இதை அடுத்து பாகிஸ்தானுக்காக கொலம்பியா இரங்கல் சொன்ன அறிக்கையை வாபஸ் பெற்றுக்கொண்டது. இந்தியாவின் பாதிப்பை இப்போது முழுமையாக புரிந்து கொண்டோம் என்றும் சொன்னது. இது தொடர்பாக பேசிய கொலம்பியாவின் துணை அமைச்சர் ரோசா யோலண்டா, இப்போது நாங்கள் முழு தெளிவை பெற்றுவிட்டோம். காஷ்மீரில் என்ன நடந்தது என்பது பற்றிய உண்மை நிலையை அறிந்து கொண்டோம் என்றார். இதைத் தொடர்ந்து கொலம்பியாவுக்கு சசி தரூர் நன்றி சொன்னார். இந்தியாவின் நிலைப்பாட்டை கொலம்பியா புரிந்து கொண்டது. ஆபரேஷன் சிந்தூர் பற்றிய உண்மைகளை புரிந்து கொண்டு தங்கள் நிலைப்பாட்டை மாற்றியிருக்கிறது. நமக்கு உண்மையாக மதிப்பளித்து இதை கொலம்பியா செய்திருக்கிறது என்று சசி தரூர் சொன்னார். கொலம்பியாவின் இந்த நிலைப்பாடு பாகிஸ்தான் தலையில் இடியை இறக்கியிருக்கிறது. சசி தரூர் குழுவுக்கும் இந்தியாவின் ராஜதந்திர நடவடிக்கைக்கும் கிடைத்த முக்கிய வெற்றியாக இது பார்க்கப்படுகிறது.